1912 அமெரிக்காவில் இருக்கிற வில்லிசான்ற கிராமத்தில் ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு. அமைதியான தெரு, ஒரு அழகான வீடு. எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஒரு வீடு மட்டும் ரொம்ப நாளாக பூட்டி இருக்குன்னு உள்ள போய் பார்த்தவங்களுக்கு ரொம்ப கொடூரமான முறையில் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு இருக்காங்க. சுமார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசையா முறைன்ற ஃபேமிலி அமெரிக்காவில் உள்ள விலிஸ்கா என்ற கிராமத்தில் முறைன்ற குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அவங்களோட ஃபேமிலி நேம் முறை. மறுநாள் காலையில் சர்ச்சுக்கு போகலான்னு எல்லா ஃபேமிலியோட கிளம்பி சர்ச்சுக்கு போனாங்க. போயிட்டு சந்தோஷமாக திரும்பியும் வந்தாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் அன்னையோட முடிய போதுன்னு அவங்களுக்கு தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீடு பூட்டியே இருக்குன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. சரி, என்னதான் ஆச்சுன்னு போய் வீட்டு கதவை தட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டை நோக்கி போனாங்க. அப்போ அவங்கள எல்லாரும் கூப்பிட்டு பார்த்துருக்காங்க, ஆனால் யாரும் வரல. சரி, வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பான்னு அவங்க நினச்சி வீட்டு தோற திறந்தவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்திருந்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 4 குழந்தை, அதோட அவங்க கெஸ்டாக வந்த ஒரு 2 குழந்தைய சேர்த்து மொத்தம் 8 பேரை கோடாலியால் வச்சு கொண்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட தகவல் சொல்லி போலீஸ் கிரைம் ஸ்பாட்டுக்கு வராங்க. போலீஸ் கொலை நடந்த இடத்துக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறாங்க. அப்போ பிளட் எல்லாம் தெரிச்சிருக்கு. அப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு பிளட் டெஸ்ட், ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு கொலையாளியை ஈஸியாக கண்டுபிடிக்கவும் முடியாது. கொலை நடந்த இடத்துல கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் வச்சு போலீஸ் யார் பண்ணியிருப்பா, எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த விஷயம் அமெரிக்கா ஃபுல்லாக பரவச்சு. போலீஸ் சந்தேகப்பட்ட எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஏன், யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சா அவங்களே அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் கோர்ட் வழியாக பார்க்குறப்ப அவங்க இதை பண்ணலைன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கொலையாளியை இன்னும் யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. பல நாளாக இந்த விசாரணை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. போக போக ஒரே குடும்பம் வாழ்ந்த வீடு ஒரு வரலாற்று சின்னமாக மாறிச்சு. வெளியிலிருந்து வர மக்கள் எல்லாரும் அந்த வீட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. வர மக்கள் அனைவரும் இங்கே தான் அந்த கிரைம் நடந்துச்சான்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஒரே ஒரு கேள்வி தான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. யார் அந்த கொலை பண்ணா, எதுக்காக பண்ணா? இந்த கேள்விக்கான பதில் இன்னும் வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஒருவேளை பேய் ஏதாவது பண்ணியிருக்குமோ அப்படின்னு. அப்படி யாராவது கொண்டு இருந்தா எதுக்கு கொண்டாங்க, எதனால் கொண்டாங்க, என்ன காரணத்துக்காக கொண்டாங்கன்னு இன்னும் வரைக்கும் விட தெரியவே இல்லை. உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.